சொன்னது நீ பேசுறது ஜனங்களுக்கு ஒரு இழவும் புரியல. போ போய் மறந்த குடி. வந்துட்டான் மோளத்தை தூக்கி. ஐயா வயக்காட்டில் உட்கார்ற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தா என்னங்க ஐயா அர்த்தம்? கான்ட்ராக்டுக்கார் வந்து ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. கையெழுத்த போட்டீங்கன்னா நீங்க வயக்காட்டிலே போய் உட்காரலாம். தம்பி சொல்லுச்சு மாசம் 2000 ரூபாய் கிட்ட வருமாமே. கணக்கெல்லாம் முறையா இருக்கணும். சரியா? சரியா இருக்குங்கய்யா. ஐயா சரியா போச்சு போங்க. நான் கூட இருந்து கணக்கு வழக்கெல்லாம் கச்சிதமா பாத்துக்கிறேன். ஐயா நான் இல்லைங்க அவரு. ஐயா தம்பி சொல்லுச்சு மாசம் 2000 ரூபாய் கிட்ட வருமாமே. கணக்கெல்லாம் முறையா இருக்கணும். சரியா? ஏண்டா காளையா, ஏதோ சபையில பேசணுங்கிறதுக்காகவே பேசுற, அதுக்காக அவன் பேசுனதே திருப்பி பேசுவியா? சே, சரியா இருக்கணும். முறையா கணக்கெல்லாம் வருமாம கிட்ட 2000 மாசம் சொல்லிச்சு தம்பி. நீங்க ஒன்றும் குழம்பாதீங்க. நம்ம மூக்கையன் ஐயா பேசுனத நம்ம காளையன் ஐயா அப்படியே திரும்ப பேசக்கூடாதுன்னு சொல்லி புத்திசாலித்தனமா தடுக்கிற பேசுறாரு. அவ்வளவுதான். ஐயா மூக்கு பூடி போட்டு ஏதோ போதையில் அந்த கிழமை பெனாத்திக்கிட்டு இருக்கான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு. இது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம நல்ல நேரம் நாளைக்கு கூட வரும். எனக்கு சில கேள்விகள் இருக்கு. கேளுங்க ஐயா. இப்போ நான் கையெழுத்து போட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணா இதெல்லாம் நடக்காதுல்ல? ஆமா. எங்க கை நாட்டு போடணும்? சரிங்க சார். டேய் பேனர்ரா. தம்பி என்ன பேனை எழுதவே மாட்டேங்குது? எங்க காலத்துல எல்லாம் துறக்க வேண்டிய தேவையே இல்ல. உன்னை கருவிலே கலைச்சிருக்கணும். அடடே தாசில்தார் ஐயா எங்க இந்த பக்கம்? சும்மா நம்ம சாமியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஏன் நிறுத்திட்டீங்க? கையெழுத்து போடுங்க. இருப்பா. நல்ல நேரத்தில் வந்தீங்க தாசில்தார் ஐயா. கான்ட்ராக்டர் அந்த பத்திரத்தை கொடு. கொடுப்பா. இதை கொஞ்சம் படிச்சு பார்த்து சொல்லுங்க சார். ஐயோ உங்க ஊர் விஷயத்துக்குள்ள நான் எப்படி வர்றது? சார் அவருக்காக வரலனாலும் எனக்காக வரணும். வரமாட்டீங்களா? டேய் லூசு கூவ. படிச்சு பார்த்தானே கையெழுத்து போட்டீங்க. தம்பி 1940ல வடக்குப்பட்டி பூரா ஒரே வெள்ளம். அந்த பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அங்கதான் நாங்கெல்லாம் போய் தஞ்சம் கிடந்தோம். அப்ப கூட இவனுங்க ஒருத்தனும் அங்க எட்டி பார்க்கலப்பா. யோ கொஞ்சம் அமைதியா தான் இருப்பா. டேய் நீயும் வரல, வாய மூடுறா. வந்துட்டான். மேல இருக்கிறது யார் கையெழுத்து? ஏன் கையெழுத்து? கீழே இருக்கிறது கையெழுத்தா? சார் அது என்னது சார்? அண்ணா அவன் மேல நம்ம கீழையா? எப்ப ராமசாமி போய் இன்னொரு பத்திரத்தை எடுத்துருவாப்பா. இன்னொரு பத்திரத்துல எங்க அண்ணன் கையெழுத்து போட மாட்டாரு. நாங்க மேல நீங்க கீழே, அவ்வளவுதான். யாரு மேல யாரு கீழே இப்ப பாப்போம். டேய் அந்த பத்திரத்தை கிழிச்சு போடுறா. இவன் என்ன சொல்றது? நீ போய் கிழிச்சு போடுறா. ஏய் ஊருக்குள்ள அவங்க 2 பேரும் பெரிய தலைங்க ஒன்னா சேர்ந்து முதல் முறையா ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. கோவத்துல அவங்க சொல்றான்னு உடனே கிழிச்சு போட போவீங்களாடா? அறிவு கட்ட முட்டா பாயலோலா. அட ஆமாப்பா, அதுவும் ஆத்தா சன்னதில நின்னுக்கிட்டே வா. அவர் சொல்றது சரிதானே. எவ்வளவு பெரிய விஷயத்த பேசி முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை செய்யணும்ல. அந்த ஆத்தா காலத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வாங்க. டேய் 2 பேர் தலை குனிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு மாலை எடுத்துட்டு வந்த. அந்த பூசாரி காசை வாங்கிட்டு மாலை யாருக்கு வித்துட்டான்பா. என்னப்பா ஆத்தா காலத்துல ஒரு மாலை தான் இருந்துச்சா? சரி கடையில போய் ஒரு மாலை வாங்கிட்டு வாங்க. ஏய் கையில இருக்க மாலையை என் கழுத்துல போடு. கடை மாலையை கண்டவனுக்கு போடு. தம்பி கையில இருக்கிற மாலையை என் கழுத்துல போடுங்க. கடை மாலையை கண்ட கழுசடைக்கு போடுங்க. ஏய்
இந்த ஊர்ல இருக்கிறதுல பெரிய கலசடம் புள்ளதான். ஏய், என் புள்ளைய பத்தி பேசின செருப்பாலே அடிப்பேன். நீ சொல்லுவ, நான் செய்வேன். எங்கடா அடா பாப்பா. டேய், என்ன செருப்பால அடிச்சா? உனக்கு செருப்போட காலே இருக்காதுடா. கோவில் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட கோஷ்டி மோதலின் விளைவாக இக்கோவில் தற்காலிகமாக இம்மாவட்ட ஆட்சியரால் சீல் வைக்கப்படுகிறது. நிர்வாகிகளுக்குள் பிரச்சனை தீரும் வரை இக்கோவிலின் பராமரிப்பு, மேம்படுத்துதல் மற்றும் இதர நிர்வாக பொறுப்புகளை அரசாங்கமே நேரடியாக நிர்வகிக்கும் என இம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. சரிங்க ஐயா. பிரச்சனை முடிகிற வரை கோயில் ரெஸ்ட் பிள்ளை 2000 கட்டினா போதும். அது கட்டிடலாங்க ஐயா. அப்புறம் நம்ம கணக்கு மாசம் 8000 ரூபாய் ஞாபகம் இருக்குல்ல? அது பண்ணிடலாங்க ஐயா. வரேங்க. பாட்டிமா, என்னம்மா என்னதான் ஆச்சுங்க? என்னைக்கு அந்த ராமசாமி கான்ட்ராக்டர் கூப்பிட்டு வந்தானோ அன்னில இருந்து இந்த ஊரே பாழா போச்சு. வாய மூடுறி. ஏற்கனவே ஏதோ இந்த ஊர் நல்லா இருக்கிற மாதிரி சொல்ற. கொல்லாம விட மாட்டோம். ஏன்டா 7 வருத்தவனுங்களா? இன்னைக்கு என்னடா பிரச்சனை? ஆளுங்க மண்டைய உடைக்காம விட மாட்டோம். ஏன்பா, முன்னாடிலாம் அடிச்சுக்கிறானுங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்பெல்லாம் எதுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஏன் அடிச்சுக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு எப்படியோ சமாதானம் ஆகாமல் இருந்தானுங்கன்னா கோயிலை திறக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. ஆமாப்பா, பேசாம நம்ம கண்ணாத்தாவை வட இந்தியாவுக்கு தூக்கின்னு போயிட்டு கண்மாத்தான்னு மாத்திடலாம்பா. மாத்திட்டு பிரசாதத்துக்கு எப்படி சக்கரை பொங்கலுக்கு பதிலாக சப்பாத்தி குருமா கொடுக்கலாமா? ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. ஏன்பா, அன்றைக்கே அந்த தாசில்தார் கொடுக்குறேன்னு சொன்ன காசை வாங்கினு ஜெகஜோதியாக வாழ்ந்துருக்கலாம். அவனை தேவையில்லாமல் பாய்ச்சின்னு இருக்கிற மொத்த காசு போய் இன்றைக்கி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்ற? தோ பிடிக்கலான்னுங்கிறேன். டேய் ஃப்ராட் பசங்களா! என்னம்மா? இவ வேற. டேய், அவளை போக சொல்றான். மா அப்படியே கிளம்பி போயிடுமா. நான் ஏன்டா போனோம்? இது ஏன் ஊரு, நான் இங்க தான் இருப்பேன். தாராளமா இருத்தாயே, நாங்க கிளம்புறோம். வாங்க. டேய் பயந்து ஓடாதீங்க. ஏம்பா, பயந்துட்டேன்னு ஒத்துக்குப்பா, இல்லைன்னா 2 மணி நேரம் பேசிய கொள்ளுவா. என்னது 2 மணி நேரமா? மாமா பயந்துட்டோமா? பயந்துட்டோம். முருகேசா, பயந்த மாதிரியே போ, சாரா தீந்துரு போகுது. வேட்டி ஈரமாகுது, துண்டை கட்டு. டேய் கூப்பிடா பாடுறா. உன்னதான்டா. உன்னதாப்பா கூப்பிடுறா. காசுக்கு ஆசைப்பட்டு அந்த கோயிலை மூடி ஊரே கெடுத்து வச்சிருக்கீங்களேடா ஃப்ராட் பசங்களா. எவனை பார்த்தாலும் பாட்டிலும் கையுமா அலையறானுங்க. ஊரை நம்ம கெடுத்தத இவ பார்த்தாலாமா? அவ்வளோ அக்கறை இருந்தா வரும்போது மெட்ராஸ்ல இருந்து 4 ஃபுல் வாங்கிட்டு வர வேண்டியதானே? எத்தாந்து விரியாமா? சி யூஸ்லெஸ் ஃபெலோஸ்.
கண்ணு ஏதாவது உறுத்துதா? அவனுக்கு யாருன்னா ஊர்ல நல்லா இருந்தாதான் கண்ணு உறுத்தும். இப்பதான் ஊரே நாரி கிடக்குது, எப்படி உறுத்தும்? ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லு. இல்லையா இதெல்லாம் எதுக்கு